அத்தை உட்காரு. சாப்பாடு எடுத்து வை. வீரா, அந்த சாப்பாடு இப்படி எடுமா. தட்டு எடுத்து வச்சுக்கடா. டேய், நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? இங்க எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ உட்காரக்கூடாது. கார்த்திக், எந்திரி. டேய் என்னடா பேசுற? சாப்பிடுற இடத்துல இருந்து அவனை எழுந்துக்க சொல்ற. உன்னதான்டா சொல்றேன், எந்திரிச்சு போ. கார்த்தி, வீரா, பாடி கார்டா தானே சேர்த்திருக்க. இந்த வீட்டில் ஒருத்தனா இல்லையே, அப்ப வீட்டில் வேலை செய்யறவன் எங்க உட்காந்து சாப்பிடணுமோ அங்கதானே இவனும் உட்காந்து சாப்பிடணும். டேய், டைனிங் டேபிளுக்கு வரான். மாறா, என்ன கார்த்தி, 1000 நாள் இருந்தாலும் மாறும் உன் தம்பி. சூர்யா, ப்ளீஸ், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசாத. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு காவலா நின்னவன் நீ. ஆனா அவன் இந்த குடும்பத்துல ஒரு உயிர் போனதுக்கு காரணமா இருந்தவன். அவனை இங்க யாராலையுமே என்னைக்குமே மன்னிக்க முடியாது. அதெல்லாம் விடு, நீ முதல்ல சாப்பிடு. தம்பி வாங்க தம்பி. என்ன நேரா டைனிங் டேபிள் போறீங்க? ஏதோ உங்க வீடு மாதிரி நம்மெல்லாம் இங்க உட்காந்து சாப்பிடணும். உட்காருங்க தம்பி. யோ, இவர் யாரும் தெரியாம என்ன பேசிட்டு இருக்கா? தம்பி, நீ உட்காந்து சாப்பிடு. வீரா, வலிமா, நீ தூங்கலையா இன்னும்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வலிமா. இது கொஞ்சம் முடிச்சிட்டு நான் வரேன். அது மாற சாப்பிடவே இல்ல, பாவம் பசியோட வந்து உட்கார்ந்தா. இப்போ சாப்பிடலன்னா பட்னியாவே படுத்து தூங்குவா. என்ன பண்ணலாம்? வலிமா, வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு போட ஆள் இருக்குல்ல. அதுக்கு மேல அவர் சாப்பிடலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குன்னு இப்படி எங்க அந்த உதவாக்கற? யாருன்னா? அதான் அந்த தண்டம். இந்த வீட்டுல ஒரு தண்டசார வேலைக்கு சேர்த்திருக்கீங்களே. ஆரம்பிச்சிட்டாரு. இங்க உள்ள ஃபேன் சரியா ஓட மாட்டேங்குது. அவனை வந்து என்னன்னு பார்க்க சொல்லு. சொல்றேன். அவன் எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கானே தெரியல. அனுப்பி வை. இவரு வேற இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு. மாறா, இங்க வா. அண்ணன் ரூம்ல ஏதோ ஃபேன் ஓடலன்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு போய் பாரு. சரிங்க மேடம். கிட்ட வாடா. மடியில படுத்துக்கட பாடா. என்னடா ராஜா, என்ன எல்லாரும் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா? இல்லப்பா, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. நான் என்ன பண்ணேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால அவனுக்கு கோவத்துல தப்பு இல்லை. இப்ப இந்த நிமிஷம் தான் எனக்கு சந்தோஷம். உனக்கு பிடிச்சதுடா சிக்கன் கொத்து பரோட்டா. சால்னா அதிகமா ஊத்து சொல்லி வாங்கிட்டு வந்தது. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லடா, உன் கூட சுத்துவானே கத்தி, அவங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். சாப்பிடு. இந்த சாப்பிடு, சாப்பிடுற. என்னடா பாக்குற? இந்த சாப்பிடு.
நானே ஊட்டி விடுறேன்டா. இந்த சாப்பிடு. வாங்கிக்கடா. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. ஒரு பக்கம் என் பொண்டாட்டி என்னை வெறுத்து ஒதுக்குறா. என் அண்ணனுங்கெல்லாம் என்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் இங்கே நீங்கள் இதுவரை கொடுக்காத பாசத்தை கொடுக்குறீங்க. எல்லாம் தலைகீழா மாறிட்ட மாதிரி இருக்கு. போதும்பா, இந்த நிமிஷம் செத்துட்டா கூட சந்தோஷமா தான் போவேன். என்னடா பேசுற? தொலைச்சு போடுவோம். தொலைச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ வீராவை திரும்ப உன்னை லவ் பண்ண வைக்கணும். எதே பா, நீங்களா இப்படி பேசுறது? டேய், ஆமாண்டா. பாருடா, சீக்கிரமா உன் பொண்டாட்டி மனசை மாத்துறது எப்படி, அவளை எப்படி சரி பண்ணி உன் கூட வாழ வைக்கிறதுன்னு பாரு. தாண்டா கரெக்ட். டேய், அடுத்த உன் பொண்டாட்டி உஷார் பண்ண சொன்னா தாண்டா தப்பு. நான் உன்னை சொந்த பொண்டாட்டி எதனால கரெக்ட் பண்ண சொல்றேன்? அடிதடின்னு 100 பேர் வந்து நின்னாலும் சண்டை போடுறல ஒரு பொண்ணு, அதுவும் ஏற்கனவே உன்னை உயிருக்குற லவ் பண்ண பொண்ணுடா. அவளை உன்னால கரெக்ட் பண்ண முடியாதா? மாறா, டேய், அதெல்லாம் முடியும்டா. இது வரைக்கும் இந்த குடும்பம் அண்ணனுங்க வாழ்க்கைன்னு நீ தியாகம் பண்ணதெல்லாம் போதும். இது வரைக்கும் அவ கண்ணை நேரா பார்த்து சாரி கேட்டிருக்கியா? எங்க அவ பார்த்தாலே திருப்பிட்டு போயிடுறா. எங்க தம்பி கண்ணை பாக்குறது? டேய், அவ கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்குடா. ஆனா உண்மை இல்லையே. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நமக்கு தெரியும், அவளுக்கு தெரியாத. ஓ, அதனால நீ அவளை பார்த்து ஒரு வாட்டி சாரி கேட்கணும். டேய், அது மட்டும் இல்லடா, நான் சொல்ற மாதிரி எல்லாம் அவகிட்ட கொஞ்சம் டயலாக் பேசு. என்ன டைலாகு?